குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்து நாம் பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான கொஸ்டின், எஃபெக்ட் ஆஃப் இன்டென்சிட்டி ஆஃப் இன்சிடென்ட் லைட் ஆன் ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட், அதாவது ஒளி மின்னோட்டத்தின் மீதான படுகதிர் செறிவின் விளைவு. திஸ் இஸ் எக்ஸ்பெரிமெண்டல் செட்டப். ஒரு எவாக்குவேட்டட் கிளாஸ் டியூப் எடுத்துக்கிறாங்க, அதாவது வெற்றிடமாக்கப்பட்ட கண்ணாடி குழாய். இதில் 2 எலக்ட்ரோடு பிளேஸ் பண்ணுறாங்க. ஒன் இஸ் நெகட்டிவ் எலக்ட்ரோடு, அனதர் ஒன் இஸ் பாசிட்டிவ் எலக்ட்ரோடு. Positive electrode is nothing but anode, negative electrode is nothing but cathode. So in the cathode, this material, photosensitive materials or photosensitive plate, அதால் மேக் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? இது என்ன பண்ணுன்னா, இந்த நெகட்டிவ் அதாவது கேத்தோடு பிளேட்டு மேலே அல்ட்ரா வயலட் ஆர் யூவி, அதான் அல்ட்ரா வயலட்டு, ரைட்டா, விசிபிள் லைட், ஏதாவது ஒரு சோர்ஸ் இந்த பிளேட் மேலே இன்சிடென்ட் ஆனால் இந்த எலக்ட்ரோட்லேருந்து எலக்ட்ரான்ஸ் எமிட் ஆகும். ஓகேவா? இதுதான் அதோட பர்பஸ். இந்த பாசிட்டிவ் எலக்ட்ரோட பர்பஸ் என்னன்னா, இந்த கேத்தோடு அதாவது நெகட்டிவ் எலக்ட்ரோடு இருக்கு இல்லையா, இதிலேருந்து வர அந்த எலக்ட்ரான் எல்லாமே கலெக்ட் பண்ணக்கூடிய வேலை யாருன்னா இந்த ஆனோடு, அதாவது பாசிட்டிவ் எலக்ட்ரோட வேலை. ஓகே, ஸோ சி அண்ட் ஏவுக்கு குறுக்கா ஒரு ஹை டென்ஷன் பேட்ரி கனெக்ஷன் பண்ணியிருப்பாங்க. திஸ் இஸ் ஹை டென்ஷன் பேட்ரி. அது பக்கத்தில் ஒரு கீ. ஸோ இதுக்கு அக்ராஸாக பொட்டான்சியல் டிவைடர் கனெக்ஷன் பண்ணியிருப்பாங்க. திஸ் இஸ் பிக்யூ, பொட்டான்சியல் டிவைடர். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கேத்தோடு அதாவது நெகட்டிவ் எலக்ட்ரோடு இந்த பொட்டான்சியல் டிவைடரை சென்ட்ரல் டெர்மினலில் கனெக்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஹேனோட ஸ்லைடிங் கான்டாக்ட் இந்த இதில் கனெக்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதாவது ஸ்லைடிங் கான்டாக்ட்னால் சியை பொறுத்து நம்ம ஹேனோட பாசிட்டிவ் பொட்டான்சியலோ ஆர் நெகட்டிவ் பொட்டான்சியலோ நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம். அதுதான் இந்த ஹேனோடு இந்த எண்டை ஒரு ஸ்லைடிங் கான்டாக்ட் மூலம் என்ன பண்ணியிருப்பாங்க, கனெக்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? பட் கேத்தோடு பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸடாக இந்த சென்ட்ரல் டெர்மினலில் என்ன பண்ணியிருப்பாங்க, கனெக்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த ஏ அண்ட் சி இடையே உள்ள அந்த பொட்டான்சியல் டிஃப்ரென்ஸை மெஷர் பண்ணுறதுக்கு ஒரு வோல்ட்மீட்டர் செட் பண்ணியிருப்பாங்க, அது அக்ராஸாக. அதுக்கடுத்து கரண்ட் மெஷர் பண்ணுறதுக்கு ஒரு மைக்ரோ அம்மீட்டர் கனெக்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? இதுதான் என்னோட எக்ஸ்பெரிமெண்டல் செட்டப். ஓகே, திஸ் இஸ் குவார்ட்ஸ் விண்டோ. இந்த விண்டோ வழியாக தான் சோர்ஸு, என்ன சோர்ஸு, அல்ட்ரா வயலட் அண்ட் விசிபிள் லைட் ஏதாவது இதில் பாஸ் ஆகிட்டு ஐஇசிய இந்த சோர்ஸோட இன்டென்சிட்டி, நியூ இந்த சோர்ஸோட ஃப்ரீக்குவன்சி. ஸோ இந்த சோர்ஸு இந்த கேத்தோடு விச் மீன்ஸ் நெகட்டிவ் எலக்ட்ரோடு, இதில் அந்த சோர்ஸ் இன்சிடென்ட் ஆகும்போது என்னாகும், ஃபோட்டோ எலக்ட்ரிக் எமிஷன் நடக்கும், ஒளிமின் விளைவு நடக்கும். இந்த பிளேட்லேருந்து எலக்ட்ரான்ஸ் எல்லாமே எமிட் ஆகும். இந்த எலக்ட்ரான்ஸ் இங்கே வருதா, இந்த எலக்ட்ரான்ஸை எது கலெக்ட் பண்ணுது, ஹேனோடு பாசிட்டிவ் எலக்ட்ரோடு கலெக்ட் பண்ணுது. ஓகே, அப்படி கலெக்ட் பண்ண பிறகு திஸ் இஸ் க்ளோஸ்டு சர்க்கியூட். ஓகேவா? திஸ் இஸ் கம்ப்ளீட் சர்க்கியூட். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி அந்த எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஆகும்போது என்ன ப்ரொடியூஸ் ஆகும், கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். அதை மெஷர் பண்ணுறதுக்கு எது மெஷர் பண்ணோம், மைக்ரோமீட்டர் மெஷர் பண்ணோம் கரண்ட்டை. ஓகே, சப்போஸ் இந்த கேத்தோடு பிளேட்டில் எந்த ஒரு சோர்ஸும் இன்சிடென்ட் ஆகாத போது எலக்ட்ரான்ஸ் எமிட் ஆகாது, அதனால் கரண்ட் ஃப்ளோ ஆகாது. அதனால் மைக்ரோமீட்டர் நல் டிஃப்ராக்ஷன் 0ல் இருக்கும். ஓகேவா? மைக்ரோமீட்டர் 0ல் இருக்கும். அதுவே அல்ட்ரா வயலட் ஆர் விசிபிள் லைட்டு இந்த கேத்தோட சி இது மேலே ஃபாலோ ஆனால் என்னாகும், எலக்ட்ரான்ஸ் எல்லாமே விச் மீன்ஸ் என்ன எலக்ட்ரான்ஸு, ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸ். ஏன்னா அந்த லைட்டு பட்டதுனால தான் இதிலேருந்து எலக்ட்ரான்ஸ் எமிட் ஆகுது, அதனால் ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸ் எமிட் ஆகுது, லிபரேட் ஆகுது. ஓகேவா? அது லிபரேட் ஆன பிறகு எங்கே போகுது, அட்ராக்ட் டுவர்ட்ஸ் ஆனோடுக்கு எல்லாமே வருது. ஓகேவா? அதனால் கரண்ட்டு ப்ரொடியூஸ் ஆகுது. என்ன கரண்ட்டு, ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட். ஓகேவா? ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ அந்த வேரியேஷன் ஆஃப் ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட், ஏன்னா இதில்
அந்த லைட் சோர்ஸோட இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆக ஆக அப்படி ஆனால் ஆக ஆக இந்த கேத்தோடு பிளேட்லேருந்து எலக்ட்ரான்ஸ் அதிகமாக லிபரேட் ஆகும், எமிட் ஆகும். ஓகேவா? அப்போ அந்த வேரியேஷன் ஆஃப் ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட் எதெல்லாம் டிபெண்ட் பண்ணி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இன்டென்சிட்டி ஆஃப் இன்சிடென்ட் லைட் அதை டிபெண்ட் பண்ணியிருக்கும். அடுத்து த பொட்டான்சியல் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த எலக்ட்ரோடு, எது ஆனோட் அண்டு கேத்தோடு. ஓகேவா? அது டிபெண்ட் பண்ணியிருக்கும். அதுக்கடுத்து த நேச்சர் ஆஃப் தி மெட்டீரியல், அந்த மெட்டீரியலோட நேச்சரை டிபெண்ட் பண்ணியிருக்கும். ஃபோர்த் ஒன் ஃப்ரீக்வன்சி ஆஃப் இன்சிடென்ட் லைட்டு, இந்த இன்சிடென்ட் ஆகிற லைட்டோட ஃப்ரீக்வன்சியை டிபெண்ட் பண்ணியிருக்கும். இதெல்லாம் வேரியேஷன் ஆஃப் ஃபோட்டோ கரண்ட் ஆர் ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் 4 பாயிண்ட். ஓகேவா? ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒரு கிராஃப், லைட் இன்டென்சிட்டிக்கும் ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட்டுக்கும் கிராஃப் கொடுத்துருக்காங்க. எஃபெக்ட் ஆஃப் இன்டென்சிட்டி ஆஃப் இன்சிடென்ட் லைட் ஆன் ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட். இதில் எது கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீக்வன்சி, அந்த இன்சிடென்ட் ஆகுது இல்லையா, இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இந்த லைட்டோட ஃப்ரீக்வன்சியை கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிறாங்க. அண்ட் இந்த பொட்டன்சியல், ஆக்சலரேட்டிங் பொட்டன்சியல்னா வச்சுக்கிறாங்க, கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிறாங்க. ஓகேவா? அப்படி கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டு எதை வேரி பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, லைட் இன்டென்சிட்டியை, இன்சிடென்ட் ஆகுது இல்லையா, அந்த லைட் இன்டென்சிட்டியை வேரி பண்ணுறாங்க. அப்படி லைட் இன்டென்சிட்டி வேரி பண்ணும்போது என்னாகும், இது லைட் இன்டென்சிட்டி, இங்கே ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட்டு, இது எக்ஸ் ஆக்சிஸில் லைட் இன்டென்சிட்டி, ஒய் ஆக்சிஸில் ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட்டு. ஓகே, அப்போ லைட் அந்த இன்சிடென்ட் ஆகுது இல்லையா, அந்த கேத்தோட பிளேட்டு மேலே அந்த லைட் அந்த லைட்டு வந்துட்டு இன்சிடென்ட் ஆகுது இல்லையா, அப்படி இன்சிடென்ட் ஆகும்போது எலக்ட்ரான் எமிட் ஆகுது. அப்போ அந்த லைட்டோட இன்டென்சிட்டி நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம்னா அந்த கேத்தோட பிளேட்லேருந்து மோர் எலக்ட்ரான்ஸ் லிபரேட் ஆகும். ஓகேவா? அதனால் கரண்ட்டு ப்ரொடியூஸ் ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? கரண்ட்டு இன்க்ரீஸ் ஆகும். அதை நம்ம எதை வச்சு மெஷர் பண்ணலாம், மைக்ரோ அம்மீட்டர் வச்சு நம்ம மெஷர் பண்ணலாம். ஓகேவா? அப்போ இங்கே லைட் இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆக 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 ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட்டு ஆல்சோ இன்க்ரீசஸ். இந்த மாதிரி கான்ஸ்டண்ட்டாக இன்க்ரீஸ் ஆகுது. இதில் எது கான்ஸ்டண்ட்டாக இருக்குது, ஃப்ரீக்வன்சி அண்ட் ஆக்சலரேட்டிங் பொட்டான்சியல் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. அதனால் ஞாபகம் வச்சுக்கிறோம். ஓகேவா? அதிர்வெண் மற்றும் முடுக்கு மின்னழுத்தம் எப்படி இருக்கும், மாறிலியாக இருக்குது. அதில் எது வேரி பண்ணுறோம், ஒன்லி லைட்டோட இன்டென்சிட்டி மட்டும் வேரி பண்ணுறோம். அப்படி வேரி பண்ணுறதுனால ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட்டு வேரி ஆகுது. அதாவது இது இன்க்ரீஸ் ஆனால் இதுவும் இன்க்ரீஸ் ஆகும். எது, ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும். அதான் கொடுத்துருப்பாங்க. ஃபோட்டோ கரண்ட் த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எமிட்டட் per second இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தி இன்டென்சிட்டி ஆஃப் தி இன்சிடென்ட் லைட். அப்போ அந்த லைட்டோட இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆக 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 அந்த மெட்டல் பிளேட், அதாவது நெகட்டிவ் மெட்டல் பிளேட்டில் மோர் எலக்ட்ரான்ஸ் என்னாகும், லிபரேஷன் ஆகும், எமிட் ஆகும். அதனால் ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட்டு அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேவா? ஸோ வெரி சிம்பிளான கான்செப்ட் தான். ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்டல் செட்டப் வச்சு நம்ம இன்னும் 2 கான்செப்ட் நம்ம பார்ப்போம். ஓகேவா? அதாவது என்னென்ன அப்படின்னா, எஃபெக்ட் ஆஃப் பொட்டான்சியல் டிஃப்ரென்ஸ் ஆன் ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட், இது ஒன்று. இன்னொன்று எஃபெக்ட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி ஆன் இன்சிடென்ட் லைட் ஆன் ஸ்டாப்பிங் பொட்டான்சியல். ஸோ இதை நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேப்பா, தேங்க்யூ.